திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுவாமி நெல்லையப்பர் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் என்று தெரியுமா? முன்பொரு காலத்தில் அரண்மனைக்கு தினமும் ஒருவர் பால் எடுத்துச் சென்று வழங்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் பால் எடுத்துச் செல்லும் போது தற்செயலாக ஒரு கல்லின் மீது கால் தடுமாற பால் அனைத்தும் அந்த கல்லின் மேல் சிந்தியது. அது ஒரு விபத்து என அவர் நினைத்தார். ஆனால் அடுத்த 4 நாட்களிலும் அதே இடத்தில் அதே நிகழ்வு நடந்ததை கண்டு அவர் பயந்து மன்னரிடம் தெரிவித்தார். மன்னர் தன் வீரர்களுடன் வந்து கோடாரியால் அந்த கல்லை அகற்ற முயன்றார். அப்பொழுதுதான் அந்த கல்லிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அதே சமயம் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல், இந்த கல்லை சுற்றி தோண்டுங்கள் என்று அறிவுறுத்தியது. தோண்டிய போது தலையின் இடது பக்கத்தில் வெட்டுக்காயத்துடன் ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அதுதான் சுயம்புவாக தோன்றிய நெல்லையப்பர் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தையே மூலவராக கொண்டு நெல்லையப்பர் திருக்கோயில் அமைக்கப்பட்டது. இன்றும் பக்தர்களை காக்கும் கருணை வடிவமே சுவாமி நெல்லையப்பர்.